அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தேர்வு திட்டம், பாடத்திட்டம், மாதிரி வினாத்தாள். இது குரூப் 1 இருந்து குரூப் 4 வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் என்ன மாதிரியான பாடத்திட்டம் இருக்க போது, மாதிரி வினாத்தாள் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படின்ற சொல்லிட்டாங்க. தமிழ் அப்படிங்கிறது மொழி பாடத்தால் கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பாடத்திட்டம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பிடிஎஃப் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது, ஏற்கனவே இருந்த சிலபஸ் தான், நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ குரூப் 2க்கும் மற்ற டிகிரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கு 2 ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது இல்லையா, இதுக்கு என்ன சிலபஸ்ல வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் மெயின்ஸ்க்கு எப்படி வரும் அப்படிங்கிறது இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தின டீடைல்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைவ்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நைட் வந்து 9 மணிக்கு. அதுல கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் போட்டே வச்சுக்கோங்க. சரியா, கையில் இருக்கணும், எப்பயுமே என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க நான் ஜஸ்ட் வந்து ஷோ பண்றேன் இப்போ என்ன இருக்கு அப்படிங்கிறதையும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். குரூப் 1 1A 1B 1C 2 2Aவுக்கான, அதே போல மற்ற 2 நிலைகள் கொண்ட போட்டித் தேர்வுக்கான சிலபஸ் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து இது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப், விரிந்துரைக்கும் வகை வினாவிற்கான தலைப்புகள் கண்டிப்பா தமிழ்ல தான் எழுதணும் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. ஓகே, மொழிபெயர்த்தல் இருக்க போகுது, சுருக்கி வரைதல் இருக்க போகுது, அப்புறம் கட்டுரை வரைதல், கடிதம் வரைதல், தமிழ் மொழி அறிவு பத்தின இருக்கு. அப்புறம் தேர்வுக்கான பாடத்திட்டம், இதுக்கெல்லாம் என்ன பாடத்திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது தற்கால நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனை, சுற்றுச்சூழல் தொடர்பான தலைப்புகள், அப்புறம் இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான வினாத்தாளுக்கான விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மெயினா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடைகள் தமிழில் மட்டுமே எழுதுதல் வேண்டும், அப்படி இல்லைன்னா வினாத்தாளில் குறிப்பிட்டபடி எழுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கேள்வி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேள்வியும் என்ன மாடலில் என்னென்ன டைப்பில் ஒவ்வொன்றையும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி குரூப் 6 அண்ட் 7Aவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயல் அலுவலர் நிலை, இந்து சமய அறநிலைத்துறை, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் மற்ற இதர ஒருநிலை கொண்ட போட்டித் தேர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க இலக்கணமாக இருக்கு. சரிங்களா, அதுக்கான சிலபஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. தென் நான் சொன்ன மாதிரி குரூப் 3 4 7B இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்விற்கான திட்டம், இது என்ன கொள் உரி வகை வினா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதுக்கான சிலபஸ், இதுதான் நமக்கான சிலபஸ், SSLC தரம் அப்படிங்கிறது. இந்த சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நமக்கு இருந்த சிலபஸ் தான். இலக்கியம் இருக்கும், இலக்கணம் இருக்கும், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற சிலபஸ் இது மட்டும் தான் இருக்க போகுது. இதுக்கு எக்ஸாம் மாடல் கொஸ்டினா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த 2019 குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை தான் அவங்க வந்து மாடல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எப்படி கேட்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ பழைய பேட்டர்ன் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே அந்த கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட் ஆக போகுது. ஓகேவா, அந்த மாடலை ரிப்பீட் ஆக போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களால மேக்ஸிமம் மார்க் என்ன ஸ்கோர் பண்ண முடியுமோ அதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா, கூடவே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. படிக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. பொது தமிழுக்கான புக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வெப்சைட்ல பொது தமிழுக்கான 3 தொகுதிகள் பிளஸ் ஒரு நூல்வெளி அடங்கிய புத்தகம் அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆர்டர் பண்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு. ஓகே, ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, நைட் லைவ்ல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.